வணக்கம். முனைவர் சண்முகவேல். தமிழக காவல்துறையில் தமிழக அரசு கவனத்திற்கு ஏழைகளை ஒரு ஆன்மீக தலத்திற்கு செல்லும் போது தான் சென்று கொண்டிருக்கும் போது எனது குலதெய்வ வழிபாடு பச்சைவாழி அம்மன் கோயில் வழிபாடு செய்துவிட்டு வடலூரில் உள்ள அந்த கோயிலிருந்து 9 மணிக்கு நான் மீண்டும் வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த திருவையாறு நாகூர் வழியாக நாகப்பட்டினம் செல்லும் பாதையில் அங்கே கானூர் சுங்கசாவடி, அதாவது கானூர் டோல்கேட், கானூர் அந்த சுங்கசாவடியில் எங்களது வாகனத்தை கை போட்டு காவல்துறை நிறுத்தினார்கள். அவர்களுடைய பேர் ஈரா மாதவன், 1070 எண். ஒரு காவல்துறை, இன்னும் ஒருவர் பெயர், அதாவது காடு போலீஸ், அதாவது ஓம் காடு போலீஸ் தியாகு, இருவரும் அந்த சுங்கசாவடியில் இருந்தனர். அவர்கள் கை போட்டதும் எங்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு நான் சென்றபோது அந்த திரு ஈரா மாதவன் அவர்கள், நீங்கள் வர வேண்டாம், டிரைவரை வர சொல்லுங்கள் என்று கூறியதன் நான் டிரைவரிடம் சென்று, தம்பி உங்களை அழைக்கிறார் காவல்துறை, லைசன்ஸ், வண்டிக்கு இன்சூரன்ஸ் பேப்பர், இதை காமிக்க சொல்வார் என்று கூறினேன். அவர் சென்றவுடனே திரும்பி நான் வண்டியில் அமர்ந்திருந்த போது என்னிடம் வந்து 100 ரூபாய் பணம் கேட்டார். டிரைவரிடம் சொன்னேன், எதற்கு 100 ரூபாய் நான் பணம் தர வேண்டும்? நான் 100 ரூபாய் பணம் தர தேவையில்லை. வண்டி வாகனத்தில் வரும்போது நீ சீட் பெல்ட் அணிந்திருந்தாய், அதை என் கண்கூட பார்த்தேன். உனது வாகன லைசன்ஸ், ஓட்டுவதற்கான லைசன்ஸ் உன்னிடம் இருக்கிறது, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது. இந்த வாகனத்தில் இத்தனை பேர் தான் பயணிக்க வேண்டும் என்பது, நம்ம 14 பேர் பயணிக்கிறோம். இதிலே 4 ஆண்கள், 9 பெண்கள், ஒரு கை குழந்தை, 2 சிறார்கள், 3 வயது 5 வயது. அப்பொழுது நாம் ஏன் 100 ரூபாய் தர வேண்டும் என்று இறங்கி, நான் திரு ஈரா மாதவன், நாகப்பட்டினம் எஸ்பி கண்ட்ரோலில் வருகிறது, நாகப்பட்டினம் எஸ்பி கண்ட்ரோலில் வருகிறது. அந்த காவல் நிலையம் வந்து கானூர் இல்ல, சரியாக புரியவில்லை, கீழ்வேலூர். ஆனால் நான் புகார் தந்திருக்கிறேன் எஸ்பி அலுவலகத்தில். 9498100905 நான் அவர்களிடம் கேட்கும் போது, நான் இதை யார் என்று விசாரிக்கிறோம். 21ஆம் தேதி நைட்டு 1:30 மணி அளவில் இந்த ஒரு துரதிருஷ்ட செயல் நடந்தது. உடனே அந்த காவல்துறையை சார்ந்த மாதவன் அவர்கள், ஒன்றும் இல்லை, எங்களுடைய பதிவு நோட்டில் உங்களுடைய டிரைவருடைய பெயர், உங்களுடைய வாகன எண்ணை எழுதுகிறோம், சொல்லுங்கள் என்று சொன்னார். டிரைவருடைய பெயரையும் வாகன எண்ணையும் பதிவு செய்துவிட்டு நாங்கள் அந்த டோல் பிளாசா பாலம் உள்ளது, சிறு பாலம், வில்லேஜ் பகுதி தான் பாலம் உள்ளது. இந்த வீடியோவோட நான் அங்கே எடுத்த சம்பவங்களை இணைக்கிறேன்.
காவல்துறை ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த திரு மாதவன் அவர்கள் எங்களை, நான் 100 ரூபாய் பணம் கேட்கவில்லை, இந்த பதிவு நோட்டில் உங்கள் பெயரை எழுதுவதற்காகத்தான் கேட்டேன் என்று சொன்னார். நீங்கள் கிளம்பலாம் என்று, வாகனத்தை எடுங்கள் என்று கூறினார். நாங்கள் அந்த செக் போஸ்டில் இருந்து 9 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது டிரைவருடைய போனுக்கு குறுஞ்செய்தி வருகிறது. டிரைவரும் அவர்தான், அந்த வண்டியின் உரிமையாளரும் அவர்தான். குறுஞ்செய்தி வருகிறது என்னவென்றால், அந்த டிரைவர் சீட்டு பெல்ட் போடவில்லை என்று அவருக்கு 1000 ரூபாய் பயன் தொகை வருகிறது. உடனே அந்த டிரைவர் சொல்லுகிறார், நீ 100 ரூபாய் கொடுத்திருந்தால் இந்த 1000 ரூபாய் அவர்கள் பயன் போட்டிருக்க மாட்டார்கள் என்று. உடனே நான் எனது மனதை கேட்கவில்லை. நான் சமூக சேவையிலே, பொது பணியிலே எனக்கு 53 வயது ஆகின்றன. 53 வயதிலும் நான் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கிறேன், மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். வண்டியை திருப்புங்கள், காவல்துறையிடம் முறையிடலாம், இல்லை என்றால் அந்த மாவட்ட எஸ்பியிடம் முறையிடலாம், வண்டியை திருப்புங்கள் என்று திருப்பி சென்று திரு ஈரா மாதவன் 1070 எண் கொண்ட, காவல் எண் கொண்ட அவரிடம் நாங்கள் கேட்கிறோம், ஏன் சார் நீங்கள் வண்டியை நிறுத்த சொன்னீர்கள், நான் நிறுத்தினோம். அதன் பிறகு வண்டியோட எண்ணையும் டிரைவரோட பேரையும் ஒரு பதிவேட்டில் எழுத வேண்டும் என்று சொன்னீர்கள். நாங்கள் அது தந்தோம். நாங்கள் 9 கிலோமீட்டர் சென்ற பிறகு நீங்கள் பயன் தொகை போடுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பினேன். அப்பொழுது அவர் முதலில் அவருடைய பேண்டில் பெல்ட் போடவில்லை, அவர் உடையில் இடுப்பில் பெல்ட் அணியவில்லை, வாகனத்தில் சீட் பெல்ட் அணியவில்லை என்று 1000 ரூபாய் பயன் போட தெரிந்த காவல்துறைக்கு அவர் இடுப்பில் பெல்ட் போடவில்லை என்பது, அதற்கு எவ்வளவு பயன் போட வேண்டும் என்று காவல்துறை தான் முடிவு செய்ய வேண்டும், தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்று சொன்னால், 1:30 மணி அளவில் எனது பேத்தி, எனது மகள், எனது உறவுக்காரர்கள் 1:30 மணிக்கு அந்த ரோட்டிலே, நடு ரோட்டிலே 3/4 மணி நேரம் உட்கார வைத்த அந்த காவல்துறை, மனிதாபிமானம் இல்லாத காவல்துறை. நான் அனைத்து காவல்துறைகளும் குறை கூறவில்லை. இது போன்ற அந்த காவல்துறை அந்த டோல் பிளாசாவில் ஈரா மாதவன் அந்த செக் போஸ்டில் பணிபுரிந்த ஈரா மாதவன் 1070 தியாகி, இவர்களை தான் நான் குறை கூறுகிறேன். இவர்களை களை எடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் சொல்லுகின்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கொண்டு வருவது உன்னுடைய அமைச்சரவையில் நீ கொண்டிருக்கும் காவல்துறை அமைச்சகமே உங்களை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நாங்கள் கிராமப்புறத்திலிருந்து பண்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தில் பழைய பத்திரக்கோட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்த அந்த 13 ஓட்டு அந்த பழைய பத்திரக்கோட்டையில் விழுந்தது என் குடும்பத்து ஓட்டு. நான் பிறந்த முதல் ஓட்டு எனக்கு வந்த முதல் நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் வாக்களித்திருக்கிறேன். 2 முறை விடுதலை சிறுத்தை கூட்டணிக்காக வாக்களித்திருக்கிறேன். அப்பொழுது நான் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு வாக்களித்த 53 ஆண்டுகள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என் தாய் மேல் ஆணையாக நான் இனி வாக்களிக்க மாட்டேன். சத்தியமாக சொல்றேன், நான் இனிமே திராவிட முன்னேற்ற கட்சி இந்த சூரியனுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம்தான் இருக்கிறது. ஏன் இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு 100 ரூபாய் பணம் தந்தால் அவர்கள் அந்த பெனால்டி தொகையை, டிரைவர் சீட்டு பெல்ட் இல்லை என்று கேஸ் போட்டிருக்க மாட்டார்கள். அந்த காவல்துறைக்கு நெஞ்சுரம் இருந்தால்
சீட் பெல்ட் போடவில்லை என்று நிரூபிக்க அவர்களால் முடியுமா? காவல்துறை மக்களின் நண்பன் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களே, காவல்துறை மக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது? அன்று எனது கிராமத்தில் 3-4 கிராமத்தில் இருந்து வந்தார்கள் என் உறவுக்காரர்கள். நாங்கள் ஏதோ சிம்பிளாக ஒரு கோயிலுக்கு சென்று, ஒரு வேளாங்கண்ணி கோயிலுக்கு சென்று வருவது வழக்கம். இல்லை என்றால் ஒருவேளை கிறிஸ்துவ ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தால் அவர்கள் பயன்படுகிறார். தயவு செய்து பொதுமக்களே, அந்த கானூர் டோல்கேட்டில் அவர்கள் 100 ரூபாய் பணம் கேட்பார்கள். அப்படி பணம் கேட்டு நீங்க தரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வண்டி மிகவும் கடந்த பிறகு ஏதாவது ஒரு வழக்கு போடுவார்கள். 1000 ரூபாய் வழக்கு போடுவார்கள். இதை யார் உங்களுக்கு அழுத்தம் தருவது? காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அழுத்தம் தருகிறாரா? இல்லை அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் இந்த அழுத்தம் தருகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன் அப்ப 100 ரூபாய் கொடுத்திருந்தால் சீட் பெல்ட் போட்டிருப்பாரா? அந்த 100 ரூபாய் கொடுத்திருந்தால் சீட் பெல்ட் போட்டிருப்பாரா? இது மிகவும் மிகவும் மோசமான ஒரு கொள்ளை, இரவு கொள்ளை. ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவு துன்பத்தில் ஒரு கோயிலுக்கு, ஒரு திருவிழாவுக்கு செல்வது. அவர்கள் அந்த வேனை வாடகை எடுத்து அனைவருக்கும் சாப்பாடு தந்து அவர்களை அழைத்து சென்று ஒரு இடமாக சுற்றி வருவது எவ்வளவு சிரமம். நாங்கள் என்ன கொள்ளையா அடிக்கிறோம்? இல்ல நாங்க அந்த வேனில் சாராயம் கடத்துகிறோமா, கஞ்சா கடத்துகிறோமா, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அப்படி கஞ்சா கடத்துறோம், சாராயம் கடத்துறோம் ஏந்து நீங்க செக் பண்ணீங்களே, அப்புறம் எதுக்கு எங்களை அனுப்புனீங்க? எங்களை அனுப்பி 9 கிலோமீட்டர் தூரத்துல எதுக்கு நீங்க டிரைவர் சீட் பெல்ட் போடலன்னு சொல்லி எங்களுக்கு ஏன் பயன் போடுறீங்க? இது வன்மையாக கண்டிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களால் அழிவு இல்லை, காவல்துறையை சேர்ந்த சில கருப்பு ஆடுகளால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமீப காலத்திற்கு முன்பு ஒரு காவல் ஆய்வாளர் கூறினார், வசதி படைத்தவர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர் போன்றவர்கள் எல்லாம் பழித்துக் கொள்ளாதீர்கள், அவர்கள் பழி தீர்ப்பார்கள். என்ன பழி தீர்ப்பார்கள்? உயிர்தான் போகும், இல்லை காவல்துறை பொய் வழக்குகளை பிணைவார்கள். அதுதானே ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி, எல்லாம் போங்க கடவுள் இருக்கிறாரு, எல்லாம் போங்க கடவுள் இருக்கிறார், பார்த்துப்பாரு. இந்த மண்ணுக்கு அழிவு வந்துச்சு, இன்னும் காவல்துறை திருந்தவில்லை. கேரளாவிலே, வயநாடிலே, நிலச்சரிவிலே தூக்கத்தில் இருந்த 2-3 மணி அளவில் தூக்கத்தில் இருந்த அனைத்து மக்களையும் இயற்கை பேரிடர் அழித்து சென்ற பிறகும் காவல்துறை இது போன்று நடந்து கொள்வது மனிதாபிமானத்துக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, மக்கள் விரோத போக்கு. இதற்கு யார் குரல் கொடுப்பார்? மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அண்ணன் குரல் கொடுப்பாரா? நான் சொல்லுகிறேன், காவல்துறையில் உயர் பதவியில் இருந்த ஐயா சைலேந்திர பாபு, கடலூர் எஸ்பியில் இருந்து சென்னை கமிஷனரில் இருந்து டிஜிபி வரைக்கும் இருந்தார். அவர் உயர்ந்த பதவியில், தலைமை பொறுப்பு சரியாக இருந்தால் கீழே இருக்கிறவர்கள் சரியாக இருப்பார்கள். எவ்வளவு அழகாக, எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு பிரச்சனைகளை எவ்வளவு அழகாக கையாண்டார். மாண்புமிகு இறையன்பு ஐயா தலைமைச் செயலாளராக இருக்கும் போது எவ்வளவு அழகாக கையாண்டார். நிறைய பேரை சொல்லலாம், நேர்மையானவர்கள் முன்னாள் திருச்சியினுடைய எஸ்பி பேரை சொல்லலாம், அண்ணன் ரவி, அண்ணன் ஐபிஎஸ் ரவி அவர்களை சொல்லலாம் நல்லவர்கள் என்று. இது போன்று சில கருப்பு காவல்துறைகள் இருந்து அந்த காவல்துறைக்கே அவப்பெயரை என்று ஏற்படுத்துகிறார்கள். மக்களே நீங்கள் சொல்லுங்க, எங்க வாகனம் அந்த செக் போஸ்டில் வருகிறது, எங்க வாகனத்தை கை போடுகிறார்கள், நிறுத்துகிறோம். எங்க வாகனத்தை நிறுத்திய பிறகு சோதனை எடுக்கிறார்கள். சோதனை இட்ட உடனே டிரைவர் ஒரு 100 ரூபாய் கேட்கிறார், நான் 100 ரூபாய் தர மறுக்கிறேன்.
எது குறை? அவரிடம் லைசன்ஸ் இல்லையா, இன்சூரன்ஸ் இல்லையா, ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் காவல்துறைன்னு கேட்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் கேட்கல, என்ட்ரி போட்டு போங்க, நீங்க கிளம்பலாம், கிளம்புங்கன்றாங்க. நாங்க 9 கிலோமீட்டர் வேளாங்கண்ணி கிட்ட போன உடனே எனக்கு 1000 ரூபாய் டிரைவர் சீட்டு பெல்ட் போடலன்னா அந்த டிரைவர் யாருக்கிட்ட கேட்பாரு? என்கிட்ட தானே கேட்பாரு. நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்ப நான் ஒரு பட்ஜெட் போட்டு நான் ஒரு கோயிலுக்கு போறேன். அப்ப அந்த 1000 ரூபாயை நீ இரவு 1:30 மணிக்கு கொள்ள அடிக்கிறிய. தமிழக முதல்வர் இந்த சோறு போறாரு, காலை உணவு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு இது மாதிரி மக்கள் கிட்ட, ஏழை கிட்ட 1000 ரூபாய் இது மாதிரி வண்டி நம்பர் கேட்டு நீங்க புடிங்கி போடுங்கன்னு முதல்வர் சொன்னாரா? காவல்துறை அமைச்சர், தமிழக முதல்வர், திராவிட மாடலினுடைய முதலமைச்சர் உங்களிடம் ஆணையிட்டு இருக்கிறாரா? இல்ல அப்படி முதல்வர் அந்த நாகப்பட்டினத்தினுடைய எஸ்பி அவர்கள், உயர்திரு எஸ்பி அவர்களிடம் இது போன்ற வாகனம் வரும், வில்லேஜில் இருந்து கிராமத்திலே வருவார்கள், அவர்களிடம் பணம் கேளுங்கள், தரவில்லை என்றால் பயன் போடுங்கள் என்று ஆணையிட்டார்களா? இதற்கு மக்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த கானூர் செக் போஸ்டில், அந்த கானூர் செக் போஸ்ட் செல்லும் போது 100 ரூபாய் கேட்பார்கள். தரவில்லை என்றால் நீங்கள் 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போன பிறகு பயன் போடுவார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, திரும்பி என்னடா வரணும், அவங்கள போய் என்னடா கேட்கணும், சரி தலையெழுத்து 1000 ரூபாய் கட்டிடலான்னு. இது என்ன மாதிரி கொள்ளை? இது பகல் கொள்ளை இல்லைங்க, இரவு கொள்ளை, இரவு கொள்ளை. இது மனம் வருந்துகிறது. என்னுடைய பேத்தியெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்ச காவல்துறை அவர்களே, கடவுள் இருக்கிறார். அந்த திரு மாதவன் ஈரா மாதவன் 1070 எண் கொண்ட காவல்துறை எவ்வளவு, அவர் முதல்ல சீட்டு பெல்ட் போட்டார். என்கிட்ட வீடியோ இருக்குங்க, என்கிட்ட வீடியோ இருக்கு. காவல்துறை எப்பொழுது தமிழக அரசு காவல்துறை பெல்ட் போடக்கூடாது என்று சிஓ பாஸ் பண்ணார்கள், அந்த காவல்துறை சீட்டு பெல்ட் போடவில்லை. என்னுடைய வீடியோவில் புட்டேஜ் இருக்கு, நான் எனக்கே படிக்கிறேன். அப்போது ஒரு காவலர் பயன் போட, உலகை நீ திருத்த விரும்பினால் முதலில் உன்னை திருத்திக்கொள், இதுதாங்க சொல்லுது. உலகை நீ திருத்த விரும்பினால் முதலில் உன்னை திருத்திக்கொள். நீ சீட்டு பெல்ட் போடல, நீ சீட்டு பெல்ட் போடாததுக்கு உனக்கு யாரு பயன் போடுவா? இப்ப நான் போன் பண்ணி எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், எனக்கு அந்த செக் போஸ்ட் எந்த லிமிட்ல வருதுன்னு தெரியல. அது ஒருவேளை அது கீழ்வேலூர்ல வருதா, இல்ல நாகூர்ல வருதா, கானூர்ல வருதா அப்படின்னு. அப்புறம் எஸ்பி அலுவலகத்துல தொடர்பு கொண்டு போன் பண்ணதுதான் அது கானூர் தோல் கேட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது போல் தமிழக காவல்துறை பெரும் மதிப்புக்குரிய உயர் அதிகாரி அவர்களே, ஏழ்மையானவர்களை வஞ்சிக்கிறது தயவு செய்து மன கஷ்டங்க. நீங்க நான் வீடியோ அனுப்புறேன் பாருங்க, அந்த வீடியோ, இந்த வீடியோவோட அந்த வீடியோவை இணைக்கிறேன் பாருங்க. 9 பெண்களை, 3 சிறார்களை, 4 ஆம்பளைகளை நடு ரோட்டில் உட்கார வைத்த காவல்துறையே, மனச்சாட்சி இருந்தால், நாகரிகம் தெரிந்தால், பெண்மையை மதிக்க தெரிந்தால், ஒரு சுற்றுலா செல்லும், ஆன்மீக சுற்றுலா செல்லும், ஆன்மீகத்தை மதிக்க தெரிந்தால் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். ஒன்று வேளாங்கண்ணிக்கு செல்கிறோம் என்று அப்படி ஒரு இழிவு நடத்திருக்கலாம். நான் வேறு ஏதோ கோயிலுக்கு சென்றிருந்தால் விட்டிருப்பார்களோ என்று என் எண்ணம் தோன்றுகிறது. ஆகவே உயர் அதிகாரி அவர்களே, தயவு செய்து இது போன்ற காவல்துறைகளை தயவு செய்து நீங்கள் களையெடுக்க வேண்டும். அவர்கள் 100 ரூபாய் தந்திருந்தால் எனது டிரைவர் சீட் பெல்ட் போட்டிருப்பாரா? அந்த 100 ரூபாய் கொடுக்காத நாள் சீட்டு பெல்ட் போடவில்லை என்று பெனால்டி போட்டதற்கு அவர் சீட்டு பெல்ட் போட்டதை நிரூபித்து விட்டால் நான் தூக்கிலே தொங்குவது கூட தயாரா இருக்கிறேன். தமிழகத்திற்கு இனிமேல் திராவிட ஆட்சி, திராவிட மாடல் திமுகவுக்கு காவல்துறையால் இழப்பு இழப்பு இழப்பு. இனிமே டிஎம்கே தமிழக முதல்வர், நான் வீடியோவில் சொல்றேன், வரமாட்டார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் மக்களை காவல்துறை வஞ்சிக்கிறது. இது மிக கஷ்டம். இனிமே பார்த்துக்கலாம்.
இனிமே என் 53 வயசுல வேற ஒரு சின்னத்தை குத்த வச்ச பாரு. நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. என்ன பிரச்சனைக்கு சார் கேஸ் போட்டீங்க? என்ன பிரச்சனைக்காக கேஸ் போட்டீங்க? என்ன சார்? சீட் பெல்ட் போட்டுன்னு தான் சார் வந்தாங்க. இருப்பா இரு, கேமரா இருக்கு. சார் என்ன பிரச்சனைக்காக கேஸ் போட்டீங்க சார்? போட்டுதாங்க சார். இல்லை சார், நீங்கள் என்ன பிரச்சனைக்காக கேஸ் போட்டிங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான். இல்லைண்ணா, உங்கள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர்கிட்டே நான் பேசுகிறேன். நான் உங்கள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர்கிட்டே நான் பேசுகிறேன். என்னுடைய பேர் டாக்டர் சேவரத்னா சண்முகவேல். இங்கே பாருப்பா, என்னுடைய பேர் டாக்டர் சேவரத்னா சண்முகவேல். ஒன்று லைவில் போகுது, ஒன்று இருக்கட்டும். நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு கிறிஸ்துவ கோயிலுக்கு போகிறதுனால கிடையாது. இது குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு பேத்திக்கு மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு நாங்கள் வரோம். கிறிஸ்துவ கோயிலுக்கு போகிறதுனால இல்லை. சரிங்களா? என்ன விதத்துக்காக நீங்கள் கேஸ் போட்டீங்க சொல்லுங்கள். எந்த இதுக்காக கேஸ் போட்டீங்க? இப்போ நீங்கள் என்ன தவறு நடந்ததுன்னு கேஸ் போட்டீங்க? சீட் பெல்ட் போடாமல் வந்தீங்க. போட்டாங்க. அது உங்களோட இது நீங்கள் சீட் பெல்ட் போடலன்றதை நான் உங்கள் பேர் காட்டுங்க, உங்கள் ஐடி கார்டு காட்டுங்க. என் பேர் டாக்டர் சேவரத்னா சண்முகவேல். உங்கள் ஐடி கார்டு காட்டுங்க. லீகலாக நம்ம லீகலாக போவோம். என் மேலே நீங்கள் ஏதாவது எங்கள் மேலே நாங்கள் சீட்டு பெல்ட் போடலை அப்படின்ட்டு உங்களுடைய ரெக்கார்டில் வரும்போது நான் இது பேசுகிறேன். நான் காலையில் சிவசங்கர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி மாண்புமிகு அமைச்சர்கிட்ட பேசுகிறேன், உதயநிதிக்கிட்ட பேசுகிறேன், இல்லை மா சுப்பிரமணியன்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் இதை கரெக்டாக எடுங்க. என் பேர் டாக்டர் சேவரத்னா சண்முகவேல். என்ன நீங்கள் எந்த லீகலாக நீங்கள் எங்கள் மேலே கேஸை போட்டீங்க? நாங்கள் வேளாங்கண்ணி கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போகிறதுனால சிறுபான்மையர் இருந்தான்றதுனால இல்லை எங்கள் மேலே ஏதாவது வன்மை இருக்கா? இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஆர்எஸ்எஸோட பின்புலத்தில் நடக்குது. இப்போ ஒரு வண்டியை நிறுத்திருக்கிறோம், ஒரு ஃபேமிலியோட போயிருக்கிறோம். குழந்தை வாங்கம்மா, எல்லாத்தையும் நீங்க எடுக்க. இல்ல நீ எடுப்பா. இங்கே சொல்லாம நாங்க 2 கிலோமீட்டர் போயிட்டு 7 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கோம். சொல்லிருந்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் பண்ணிருப்போம். இல்ல நான் காலையில லீகலா நான் செட் பண்றேன். நான் லீகலா நான் இது பண்றேன். உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி கார்டு கொடுங்க. என்னுடைய பேர் டாக்டர் சேவரத்னா சண்முகம். இது என் கார்டு. இது என் கார்டு. இல்ல சார், இது என் கார்டு. டாக்டர் சேவரத்னா சண்முகவேல். இது என் கார்டு. உங்களுடைய பேர் நீங்க இருங்க சார். இவங்களை எது பண்ணுப்பா? புரியுதா? ஒரு போன், லைவ் போன நீ இப்படி லைவ் இதுல போய் டெலிகாஸ்ட் பண்றேன். நான் லைவ் பண்ணி வரைக்கும் கூட்டி போறேன் நான். சரியா? சானவாஸ் போன் போடு. இப்போ என்ன அங்க இருக்கு. இல்ல ஷானவாஸ் போன் போடு. அது கேள்ப்பா இருப்பா. சீட் பெல்ட் போட்டோல போட்டுங்க சார். நாங்க ஏன் சார் நான் இங்க பாருங்க சார், என்னுடைய காருக்கு சார் நீங்க பாத்தீங்களா? டோல் கட் பாத்தீங்களா? சீட் பெல்ட் போடுறத பாத்தீங்களா? பார்த்து தான் போட்டோம். அது சொல்லி தான் கேஸ் போட்டீங்களா? ஆமா, சீட் பெல்ட் மெசேஜ் என்ன வந்திருக்கு? இரு, நான் அப்புறம் எடுத்து தரேன். என்ன மெசேஜ்ன்றது நான் எடுத்து தரேன். நான் லீகலா எடுத்து தரேன். சீட்டு பெல்ட்டு போடலைன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஓகே, நான் அதை எடுத்து தரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாகப்பட்டினம் அவர் என்ன பண்ணுறாரு, நாகப்பட்டினம் என்ட்ரி ஆகுறாரு. நாகப்பட்டினம் என்ட்ரி ஆகிட்டும் நாங்கள் செக் பண்ணுறோன்னாரு. நாகப்பட்டினம் செக் பண்ண தவறு கிடையாது. இவர் முதல் கேள்வியே என்ன சொன்னார், நீங்கள் வரக்கூடாது, டிரைவர் வரணுன்னாரு. நான் எதுவுமே பேசலை. இங்கே ஃபுட்டேஜ் இருக்குது, இங்கே ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஃபுட்டேஜ் இருக்குது, சரி ஃபுட்டேஜ் இருக்கட்டும். ஆனால் இதை நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் வேளாங்கண்ணி போகிறோன்னு சொன்ன பிறகு கேஸ் போடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது தளபதி இது ஏன் இந்த மாதிரி ஒரு காவல்துறையை கையில் வச்சுக்கின்னு ஏன் இந்த மாதிரி தளபதி ஏன் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாரு? தளபதி ஏன் இது மாதிரி சித்திரவதை பண்ணுறாரு? இது அதை விடுங்க, குழந்தைய விடுங்க, இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது.
ஏழைகள் மேல இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இவங்களுக்கு அந்த வண்டிக்கு போகுது, அந்த வண்டி உள்ள செக் பண்ணு. ஒரு குடும்பமா பொம்பளைங்களா இதை எடுக்குப்பா, இதை தான் எடுக்கணும். நீங்க இதை கவரேஜ் பண்ணு. அந்த குழந்தைய யார் சொல்லு, உள்ள போ. அந்த குழந்தைய அந்த லைவ் எடு. இதெல்லாம் தவறு. உங்க பேரை கேட்டேன், மாதவன், ஈரா மாதவன். இவரே போலீஸ் ஈரா மாதவன். வண்டியில உள்ளவங்கள ஏன் இறக்குறீங்க? எல்லாம் குழந்தைங்க இருக்கு சார். இல்ல சார், வண்டியில உள்ளவங்கள ஏன் இறக்குறீங்க? இறக்க சொல்லு. இல்ல ஏங்க நீங்க வந்து தடுக்கிறீங்க. வந்து இங்கே எங்களுக்கு சொல்லிருந்தீங்க பிரச்சனை இல்ல. நாங்க இங்கே கேஸ் பண்ணிருக்கோம்ல. கேஸ் போறீங்க, ஃபைன் எவ்வளவு சொல்லுங்க நான் பண்றோம். சரி, சீட் பெல்ட்ல டிரைவர் சீட் பெல்ட் போலியா? அப்பயே கேட்டுந்தாருன்னா இருக்கும். ஃபைன் வந்து அப்ப வந்து சும்மா செக் போஸ்ட் தான் சொன்னாரு சார். 1076 நீங்க வந்து மாதவன், ஈரா மாதவன் 1076 எல்லாத்தையும் பப்பி எப்படி எடுக்குப்பா? இல்ல எல்லாரும் எடு. குழந்தைல தூக்கிட்டு வாப்பா. லைவ் ஒண்ணு போயினே இருக்கு. தூக்கிட்டு வா. கைக்கு வந்து லைவ் போறது எத்தனை வாங்க. கைக்கு வந்து தூக்கிட்டு வா. நீங்க வண்டியில ஏறுங்க சார். கைக்கு வந்து தூக்கிட்டு வா சார். நானா சார், தளபதி என்ன ஆட்சி நடத்துறாரு? மயிர ஆட்சி நடத்துறாரு. அவங்கள பத்தி பேசுறோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை சித்திரவதை கொள்ளைக்கு தமிழ்நாட்டை வந்து சித்திரவதை பண்றாரு. ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க சார். ஆனா நீங்க ஃபர்ஸ்டே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சீட் பெல்ட் போடலன்னு எந்த வார்த்தையும் சொல்ல சார். நீங்க ஒரு நியாயமா சொல்லுங்க. ஒரு சீட் பெல்ட் போட்டேன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் தான் சார், நாகப்பட்டினம் செக் போஸ்ட் சார், நம்ம என்ன ஏதுன்னு பாக்குறோம் சார் சொன்னீங்க. ஆனா சீட் பெல்ட் போடலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க 8 கிலோமீட்டர் போயிட்டு வரோம் சார். 8 கிலோமீட்டர் சார். சமூக நாடா இது வந்து ஒரு இது என்ன நாடு இது? இல்ல சார், அன்னைக்கு நீங்க இது பாருங்க சார். இருப்பா, ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையான்றத நான் நாளைக்கு உங்க இதை எடுக்கிறோம்பா. நான் என்ன சொல்றேன், இது என்ன நாடு இதுன்னு கேக்குறேன். மிஸ்டர் தளபதி இப்படி வாப்பா. லேடிஸ் நீங்க ஏறுங்க சார். அவங்க லேடிஸ் ஃபுல்லா கவர் பண்ணுங்க. வாங்கம்மா, எல்லாரும் வர சொல்லுப்பா. எல்லாரும் வர சொல்லு. குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லு. குழந்தை வர சொல்லுப்பா. நீ வந்து இங்க நீ போட்டிருக்கணும். இங்க போட்டிருக்கணும். நாயபடி பார்த்தா இங்கேயே சொல்லிருக்கணும். ஓகேப்பா. அது இல்ல மாண்புமிகு தளபதி அண்ணன் வரையில நான் உங்களுக்கு பாருங்க, இத்தனை ஆண்டுகள் 53 வயசு வரைக்கும் உங்களுக்காக நான் பல சேவைகள் செஞ்சிருக்கிறேன். பல அரசியல் பின்புலங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? நாகர்கோவில் என்ட்ரி ஆன உடனே அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணு. நாங்கள் வேனில் வரோம். குலதெய்வ வழிபாடு பச்சைவாழ்மன் கோயிலில் வெளி வழிபாடு பண்ணி நாங்கள் வந்து படிச்சுட்டு வேளாங்கண்ணிக்கு வரலான்னு வரோம். வரும்போது 2 காவல்துறை இருந்தாங்க. அவங்க வந்து வேனை மறிச்சாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, டிரைவரை கூப்பிடுனாரு. சரி டிரைவர் வரட்டும், டிரைவர்கிட்ட பேசணும். திரும்பி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாரு. வேளாங்கண்ணிக்கு போகிறோன்னோம். வேளாங்கண்ணிக்கு போகிறோன்னா 7 கிலோமீட்டர் போயிட்டோங்க. 7 கிலோமீட்டர் போன உடனே கேஸ் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா சீட்டு பெல்ட் இல்லைன்னு. சீட்டு பெல்ட் இருக்கும்போது இதை அப்படியே இது பண்ணுப்பான். அப்போ சீட்டு பெல்ட் இருக்கும்போது இங்கே ஃபுட்டேஜ் இருக்கும். பாரு தளபதி, மாண்புமிகு தளபதியார் அவர்களே, மிக காவல்துறையை நீ சீர்படுத்த விட்டால், காவல்துறையை இது போன்று சில சித்தாந்த அடிப்படையில் சில ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்படியே பாருங்க, நாங்கள்லாம் வந்து இந்து தான். என் பேர் சண்முகவேல், டாக்டர் சேவரத்னா சண்முகவேல். இப்படி ஒரு இது வந்து நடக்காது. இதை நான் சட்ட ரீதியாக நான் லீகலாக நான் சந்திக்கிறேன். ஆனால் அவர் இங்கே சொல்லி தரனா பரவாயில்ல. இருப்பா, இங்கே பேரை சொல்ல மாட்டாங்க, ஐடி கார்டை காட்ட மாட்டாங்க. இருப்பா, இது புட்டேஜ் காட்டு. இவங்களுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. இவங்களோட ஐடி கார்டை கேட்டால் ஐடி கார்டை சொல்ல மாட்டாங்க. ஆனால் பேர் வந்து ஈரா மாதவன், நம்பர் வந்து 1070 வி தேகேஷ்னு இருக்கு. அவருடைய சீரியல் நம்பர் இல்லை. இது வந்து நல்லதில்லை. சிவசங்கர் அண்ணன், நீ திருமாவளவன் கூட நீ சேரவே மாட்ட, சத்தியமா சொல்றேன். டிஎம்கேக்கு அழிவு காலம் வந்துச்சு, திராவிட கழகத்துக்கு அழிவு காலம் வந்துச்சு. இது அப்படியே பார்க்க பண்றான். பாப்பா ஆனா சார், நீங்க ஆனா இங்க சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும் சார். பாப்பா நீங்க இங்க இருந்தீங்கன்னா இல்ல தப்பு சார். நீங்க பண்றது 2 பேரும் பண்றது தப்பு சார். பாத்துக்கலாம். பாப்பா வண்டி ரோட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வாயில
சார் என்ன சார் நீங்க சார் என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு வன்மை நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு பிரஸ்டேஜ்னா, அப்ப நீங்க சாத்தான் குளத்துல ஏன் பெண்ணி இவெல்லாம் வந்து படுகொலை செய்யப்பட்டான்னு தெரியுமா? நெஞ்சுரம் இருந்தால் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தமிழன், ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ் தமிழக காவல்துறை, அதை எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க? இதுல நான் போட்டு விடுறேன். வண்டி நிறுத்தணும். வண்டி நிறுத்தணும் போது டிரைவரை இறக்கி வர சொன்னாங்க. டிரைவர் வந்து சீட் பெல்ட் எடுத்து கொஞ்சம் இறங்கிறதுக்கு லேட் ஆகி போச்சு. இறங்கி வந்தார். சரி என்ன எது பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த டிரைவர்கிட்ட காசு கேட்டார். என்கிட்ட வந்து 100 ரூபா டிரைவர் காசு கேட்டார். 100 ரூபா தரணும். எதுக்கு 100 ரூபா தரணும்? அந்த 100 ரூபா காசு ஏன் எதுக்காக தரணும்? டிரைவர் வந்து 100 ரூபா கேட்டதுக்கு எதுக்கு தரணும் அப்படின்னு கேட்டேன். அதன் பிறகு நாங்கள் எல்லாமே ப்ரூஃப் கரெக்டாக வச்சுருக்கோமே, கரெக்டாக நாங்கள் போகிறோமே, இதில் எல்லாமே இருக்கும்போது இதனால் இதை பார்த்துங்க, இதில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடக்குது. இதெல்லாம் காவல்துறைக்கு வந்து தெரியுதா இல்லை மேலதிகாரிகளுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஓகே, நன்றி. செய்து நீங்க மிரட்டக்கூடாது, தயவு செய்து மிரட்டக்கூடாது. காவல்துறை இருமா, காவல்துறை மக்களின் நண்பன் சொல்றாரு. யாரு? அருண் சார் வந்திருக்கிறாரு. நேர்மையா கொஞ்சம் போய்கின்னு இருக்கு. இல்லைன்னா இந்த இதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க பாக்கோங்க. பாருங்க, நாங்க சாராயம் வித்துட்டு வந்திருக்கிறோம். இந்த ஏரியாவில் சாராயம் வைக்கிறோம், கள்ளச்சாராயம் வைக்கிறோம், கள்ளச்சாராயம் விற்கிறோம். புரியுதா? சந்திக்க சார், மணி 1:30 மணி லீகலா சந்தி. மாண்புமிகு டிஜிபி ஐயா அவர்களுக்கு வணக்கம். சைலேந்திரபாபு ஐயா இருக்கும்போது சட்ட ஒழுங்கில் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களில் அவர் வந்து ஒருநிலைப்படுத்தி சட்ட ஒழுங்கை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். ஆனால் தலைமைச் செயலாளர் இருக்கிற இறையன்பு ஐயாவும் சரி, அவங்களாம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் முறையில் ஒரு சட்டத்தையும் சட்டத்தினுடைய மாண்பையும் இந்திய அரசியலமைப்பினுடைய பாலில் வந்து அவங்க வந்து மதித்தாங்க. நாங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணிவிட்டு வேளாங்கண்ணிக்கு வரலான்னு வந்தால் ஒரு செக் போஸ்ட் நாகப்பட்டினம் என்ட்ரியாவது அவங்க கை போட்டாங்க. நாங்கள் நின்னோம். அவங்க வந்து டிரைவரை மட்டும் கூப்பிட்டாங்க. டிரைவரை கூப்பிட்டதுக்கும் டிரைவர் வந்தார். அதேமாதிரி அந்த லாரி எடுப்பான். அந்த லாரி எதுவுமே பண்ணல பாருங்கள். அந்த லாரி வந்து எம்சாண்டை வந்து கடத்தி போகிறாங்க. எம்சாண்டை கடத்தி போகிறாங்க. அது உள்ள என்ன வச்சு கடத்தி போகிறாங்கன்னு தெரியல. அந்த லாரியை எந்த போலீஸும் கேட்கல. நான் கேட்கல. நாங்கள் வந்து இது மாதிரி வரோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோன்றதுனால அது கிறிஸ்துவ வருதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது காவல்துறை வந்து இது சரியில்லை. இது சரியில்லை. அதனால் அவங்களுடைய பேரை கேட்டேன். இந்த பூத்தில் அவங்களுடைய பேரை கேட்டேன், அவங்களுடைய ஐடி கார்டை கேட்டேன். அவங்க தர மறுக்கிறாங்க. ஏன் அதை வந்து அவங்க தர மறுக்கிறாங்க? போலாம்